அம்மா இது என்னதும்மா முஸ்லிம் சாதிக்குன்னு ஏதோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அதுவா ரிஃபமா, இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கேம் உனக்காக நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எந்த இஸ்லாமிக் மந்த்தை நம்ம அப்ரோச் பண்ணுறோம்? துல்ஹிஜாமா. துல்ஹிஜா இஸ் ஸ்பெஷலி ஃபார் பெர்ஃபார்மிங் ஹஜ் அம்மா. எஸ் எக்ஸாக்ட்லி. ஹாஜிகள் எல்லாருமே ஹஜ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த ஆப் மூலயமா, இது ஒரு 3D சிமுலேஷன் 3D கேம் ஆப். இது மூலயமா நம்ம வர்ச்சுவலாக ஹஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? ஓ சூப்பர் அம்மா, நம்ம விளையாடலாமே. விளையாடுறதுக்கு முன்னாடி ஹஜ் 3 டைப்ஸ். ஹஜ் தமத்தூர், உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் உண்டான நியத்தை செஞ்சு உம்ராவையும் ஹஜ்ஜையும் செப்பரேட்டாக செய்கிறது. இது பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள முத்தமத்தின்னு சொல்லுவாங்க. ஹஜ் கிரான், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க பேரை வந்து காரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹஜ் ஹிஃப்ரதுன்றது ஓன்லி பெர்ஃபார்மிங் ஹஜ். பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள முஃப்ரிதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாமா? இப்போ வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணனோடனே யூ வில் கெட் அன் இன்டர்ஃபேஸ். அப்போ இதில் ஸ்டார்ட் கொடுத்த உடனே மோட்ஸ் காமிக்கும். ஹஜ்ஜை செலக்ட் பண்ணிட்டோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹஜ் காமிக்குதா? எஸ், த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ வந்து ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் தங்களை பியூரிஃபை பண்ணிவிட்டு இஹ்ராம் அணிந்த பிறகு இஹ்ராமோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மீகாத்துக்கு முன்னாடி இஹ்ராம் அணிஞ்சிருக்கணும். மீகாத்துன்றது இஸ்லாமிக் பவுண்ட்ரி. ஜுஹுஃபா, கர்னல் மன்சில், யலம்லம், துல் ஹுலைஃபா, இந்த இடத்துக்கு முன்னாடியே நம்ம இஹ்ராம் அணிஞ்சிட்டு நம்ம வந்து இதோட தல்பியா சொல்ல ஆரம்பிப்பாங்க. தல்பியா சொல்ல ஆரம்பித்து மக்காவுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஸ்டேட் ஆஃப் இஹ்ராமுக்கு நுழைஞ்ச பிறகு தல்பியா அதிகமாக ஓதிக்கொண்டே மக்காவுக்கு நுழைவாங்க. அப்பொழுது ஃபஸ்ட்டு அங்கே போய் தவாஃபுல் குதும், இது வந்து ஒரு வாலண்டியர் தவாஃப். தவாஃபுல் குதும் 7 வாட்டி தவாஃப் பண்ணிவிட்டு காபாவை சர்க்குலேட் பண்ணுறது தான் தவாஃப். சர்க்குலேட் பண்ணிவிட்டு 2 ரக்கா தொழுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட்டட். தென் தே அப்ரோச் டு மினா. ஸோ திஸ் வில் ஹேப்பன் டியூரிங் 8th day of துல்ஹிஜா. இதை டே ஆஃப் குவென்ச்சிங் தர்ஸ்ட், யோமல் தர்வியான்னு சொல்லுவோம். இந்த டேயில் வந்து ஹாஜிகள் எல்லாருமே, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஸோ லொஹர்லேருந்து அசர், மஹரப், இஷா, ஃபஜர் வரைக்கும் அங்கே ஓல் டே அவங்க தொழுது கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு தல்பி அதிகமாக ஓதிக்கொண்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் டே த அரஃபா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக துவாவும் தொழுகையிலையும் அதிகமாக ஈடு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவர் வந்து இந்த ஹாஜி வந்து அசர் தொழுது முடித்தாங்க. இப்போ மஹரப் நேரம் ஆயிடுச்சு, மஹரப் தொழுது கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் போயிட்டு வி ஹேவ் திஸ் கேம், யூ ஹேவ் டு கோ மேக் ஹிம் டு டூ உது செஞ்ச பிறகு திருப்பியும் மஹரப் தொழுத பிறகு இஷா தொழுத பிறகு அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ செல்ஃப் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். நம்ம வந்து அதிகமாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த மினான்றது 3 miles அவே ஃப்ரம் மக்கா. கிட்டத்தட்ட 1 lakh tents இருக்கும். அத்தனை ஹாஜிமார்களும் இங்கே அதில் இருப்பாங்க. பல ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், டாய்லெட், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதில் இருக்கும். ஸோ இங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது 8th day. ஆஃப்டர் தட் 10th, 11th, 12th, 13th day ஆஃப் துல்ஹிஜா நம்ம ஹாஜிகள் எல்லாமே இந்த டென்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே துல்ஹிஜா 9 ஃபஜருக்கு வந்து தொழுக ஆரம்பிக்கிறார் இந்த ஹாஜி. தொழுத பிறகு நம்ம மிஷன் கம்ப்ளீட்டட். நவ் ஹி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அரஃபா. ஸோ அரஃபா மலை ஜபல் அல் ரஹ்மான், அங்கே போய் லொஹரையும் அசரையும் ஷார்டன் பண்ணி கூட தொழுகலாம். தொழுது கொண்டு இந்த டே எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் டே ஆஃப் அரஃபா, யோமல் வஹூஃப். அப்படின்னா வி ஆன் ஸ்டாண்டிங் யூ ஹாவ் டு ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் ஃபார் அல்லாஹ்ஸ் மர்சி. ஸோ இங்கே அதிகமாக உங்களோட துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம், உங்களோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த முக்கியமான நாள், ஹஜ்ஜோட முக்கியமான நாள் அரஃபா நாள். அரஃபாவில் வந்து மஸ்ஜிதுல் நிம்ரான்றது இருக்குது, அங்கேயுமே தொழுகலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக ஜபலுல் ரஹ்மானில் வந்து கிடைக்க வாய்ப்பு பட்டுச்சுன்னா அங்கே நின்று கொண்டு நிறைய ரிப்பெண்ட் பண்ணணும். தட் இஸ் ஒன்லி பிளேஸ் வேர் யூ ஆர் அலோன் வித் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரிப்பெண்ட் earnestly, gain Allah's mercy to the utmost level. ஸோ மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சன்செட்க்கு அப்புறம் வந்து முஸ்தலிஃபாவுக்கு அப்ரோச் பண்ணணும். அங்கே மஹ்ரிபையும் இஷாவையும் வந்து நம்ம சேர்த்து அங்கே தொழுக வேண்டியதாக இருக்கும். இந்த நாளில் வந்து இட் இஸ் ஆஃப்டர் சன்செட் வி வில் டேக் ரெஸ்ட். வி டூ உது அண்ட் டூ த ப்ரேயர்ஸ்
தென் ஆஃப்டர் தட் தொழுகை முடிந்த பிறகு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து பெபிள்ஸ் எல்லாமே அங்கே பிளெயின்னால பெபிள்ஸ் கிடைக்கும், அங்கே பெபிள் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். இட் வில் பி லைக் அ ஓப்பன் ஏரியா இன் ஓப்பன் நைட் ஸ்கை. ஆல் த ஹாஜிஸ் வில் பி ஸ்லீப்பிங் ஓவர் தேர். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே 10th ஆஃப் துல் ஹிஜ்ஜா யௌமல் நஹரில் வந்து we are approaching ஜமரத் அல் அகாபா, த பிக்கஸ்ட் பில்லர். அங்கே போய் ரமி பண்ணணும். 7 ஸ்டோன்ஸை வந்து we have to stone it on the pillar. 7 ஸ்டோன்ஸ் பண்ண பிறகு தென் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஹதி கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ். இஃப் இட் இஸ் இஃப்ரத் இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ண பிறகு மீட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஹாஜி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த மீட். பிறகு வந்து த நெக்ஸ்ட் திங் இஸ் ஷேவிங் யுவர் ஹெட், ஹல்க் ஆர் தக்சிர். So shaving your head for men and for women trimming ஒரு ஷார்ட் ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஸோ இதை முடித்த பிறகு உடனே வந்து we have to do the next important pillar of Hajj, which is தவாஃபுல் ஜியாரா ஆர் ஹஜ். தவாஃபுல் ஹஜ் முக்கியமான பில்லர். தவாஃபுல் ஹஜ் பண்ணணும். 7 times காபாவை வந்து சர்க்குமுலேட் பண்ணின பிறகு, தவாஃப் பண்ண பிறகு 2 ரக்காத் தொழுத பிறகு சை செய்யணும். சை செய்கிறப்ப சையும் வந்து இம்பார்ட்டண்ட் பில்லர் ஆஃப் ஹஜ். தவாஃபுல் ஹஜ் முடிச்சிட்ட பிறகு சை பண்ணணும். ஸோ இப்போ இவர் வந்து தவாஃப் பண்ணிகிட்ருக்காங்க. தவாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மிஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு த நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ் ஹஜ். சை பண்ணுறாங்க. சஃபாவுக்கும் மர்வாக்கும் வந்து இஸ் ஜஸ்ட் வாக்கிங் பிட்வீன் சஃபா அண்ட் மர்வா. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, பட் இட் இஸ் நாட் லைக் ஆக்சுவலி லைக் தட். ஒன்லி அந்த க்ரீன் லைட் ஏரியாவில் மட்டும்தான் தொங்கோட்டம் போடணும், இல்லைன்னா வந்து மெதுவாக தான் நடந்து கொண்டு துவா செஞ்சு திக்கர் செஞ்சுட்டு போகணும். சஃபாவுக்கும் மருவான பிறகு முடிச்சிட பிறகு அவ்வளோதான். முடிந்த பிறகு மீனாக்கு வருவாங்க. த நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் டேஸ் 11th and 12th and 13th மீனால இருந்து ஹாஜிகள் தங்குவாங்க. அங்கே வந்து அவங்க தொழுகையை மேற்கொண்டு இபாதத்தை மேற்கொண்டு பிறகு மிட் டே லோஹருக்கு அப்புறம் வந்து ஜமராத்துக்கு போயிட்டு 3 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, ஜமராத் உல் உலா, ஜமராத் அல் உஸ்தா, ஜமராத் அல் ஹகாபா, 3த்துலேயுமே 7 தடவை வந்து 7 ஸ்டோன்ஸ், 3 இதுலேயுமே 7 ஸ்டோன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த கான்சிக்யூட்டிவ் த நெக்ஸ்ட் 3 days முடிக்கணும். இது முடிஞ்ச பிறகு மினால இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிரும். த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் which is farewell தவாஃப், தவாஃபுல் விதா. ஸோ தவாஃபுல் விதா வந்து பண்ணக்கூடியது ஃபைனலாக. இப்போ மினாலேருந்து மக்காவுக்கு அப்ரோச் ஆகிட்டு தவாஃபுல் விதா வந்து 7 வாட்டி அதே போல் காபாவை வந்து சர்க்குமுலேட் பண்ணணும். ஸோ ஹாஜி வந்து சர்க்குமுலேட் ஆகிட்டுருக்காங்க, தவாஃப் பண்ணி கொண்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 7 வாட்டி தவாஃப் பண்ண பிறகு, தவாஃப் முடிஞ்ச பிறகு ஹஜ் கம்ப்ளீட் ஆயிரும். ஹஜ்ஜோட எல்லா ரிச்சுவல்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஹிஹ்ராமோட ஆடையிலேருந்து அவங்க விலகிடலாம். ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பில்லர் ஆஃப் இஸ்லாம். இப்போ ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளுக்காகவும் துவா செய்வோம். நம்மளும் ஹஜ் செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை மேற்கொண்டு அந்த நியாத்தை கொண்டு அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், இந்த ஆப் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த ஆப் டெவலப் பண்ணவங்களுக்கும் துவா செய்யலாம்.